வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். 2025 பொன்னான வருடமாக அமைஞ்சது. யாருக்கு அமைஞ்சதோ இல்லையோ, கோல்டு வாங்கி வச்சவங்களுக்கு அமைஞ்சது. நம்ம சேனல் மூலிமா தொடர்ந்து வந்து கோல்டுக்கான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து வீடியோ போட்டே வரும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஜனவரி 9, 2025 நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் என்ன ஐயா சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பாக இன்னும் சில நாட்கள் வந்து 3000 அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து தொற்றும் கோல்டோட விலை. அன்றைக்கி நாங்கள் பண்ணும்போது கோல்டோட ஒரு அவுன்ஸ் கோல்டோட விலை $2600 சொச்சம் இருந்தது. 3000 தொடும் கண்டிப்பாக சொன்னாங்க. இந்தியாவிலையும் 10,000 ஒரு கிராமுக்கு 10,000 ரூபாய் அப்படின்னு போகும்னு சொல்லியிருந்தாங்க. அது சில மாதங்கள்லேயே வந்து அது அச்சீவ் ஆனது. அதே போல் சில்வர் ப்ரிடிக்ஷனும் பண்ணியிருந்தாங்க. ஐயா அந்த துறையில் இருக்கிறதுனால நிறைய ப்ரிடிக்ஷன் நம்ம வீடியோவில் கொடுத்துக்கிட்டே வராங்க. அது எல்லாமே 100% நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கும் அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து 2026 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். 2025 நிச்சயமாக இது $3000 ஒன்றும் சந்தேகம் இல்லாமல் போகும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் 10,000 ரூபா போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து எந்த மாற்றம் இருக்காது. நிச்சயமாக இந்த வருஷ முடிவுக்குள்ளே இந்திய ரூபாயில் 10,000 ரூபா போகும். அவுன்ஸில் பார்த்தீங்கன்னா $3000 எந்தவித இதுவும் இல்லாமல் 3000க்கு மேலே போனால் அப்புறம் அது ஒன்றும் இது கிடையாது. பட் 3000ங்கிறது உறுதியாக நிச்சயமாக இது வந்து 3000 டச் பண்ணும். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்ப 4300 ட்ரை அவுன்ஸ் பிரீமியத்தோடு சேர்த்து இது நிச்சயமாக இந்த டிசம்பருக்குள்ளே இது $4500 போகும். உங்கள் எல்லாருக்குமே மிகவும் பரிச்சயமான ஒரு நபர் முத்துராமன் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்து இங்கே நகைக்கடை நடத்தி கொண்டிருக்கிற, யூஎஸ்ஏல எனக்கு தெரிஞ்சு நகைக்கடை நடத்தி கொண்டிருக்க ஒரே தமிழர் அவங்க தான் நினைக்கிறேன். நியூஜெர்சியில் ஆரம் பொட்டிக் அப்படின்னு கடை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க நிறைய நம்ம சேனல் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சரியான ஒரு ஃபோர்காஸ்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ 2026 பிறந்துடுச்சு, தை மாதமும் வரப்போகுது. ஸோ இந்த நேரத்தில் ஒரு ஃபோர்காஸ்ட் கேட்கலாமே, கோல்டு சில்வர் விலை எப்படி போக போகுது, எப்படி நம்ம மக்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு ஒரு வீடியோ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயாட்டே கேட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. இதான் நம்ம வந்து 2026 சந்திக்கிற முதல் வீடியோ. உங்களுக்கு வந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் அட்வான்ஸ் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் புது வருஷத்துல முதல் முறையா சந்திக்கிறோம். புத்தாண்டு எல்லாருக்கும் நல்லா அமையணும். பொங்கல் என்று பொங்கல் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடங்கலாம். போன வருடம் வந்து உங்களோட பேசியிருந்த எல்லாமே வந்து ஒரு பொன்னான ஒரு வீடியோ தான் அமைஞ்சது. போன வருடமும் ஒரு பொன்னான வருடம் தான் கோல்டை பொறுத்த வரைக்கும். நான் ஒரு டேட்டா வந்து கம்பேர் பண்ணியிருந்தேன். 2022, 23, 24, 25 எடுத்து கம்பேர் பண்ணும்போது 22, 23 கோல்டு வந்து ஓரளவு போயிருது. 23 ஒரு 13% போயிது. 24 ஒரு 27% போயிது. 25 தான் ஹிஸ்டாரிக்கல் சர்ஜா 65% வந்து போயிது. நீங்கள் 2025 முதல்ல நீங்கள் அந்த வீடியோலாம் சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பாக வந்து 2025 முடியும் போது அந்த ஒரு நம்பர் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு பல வீடியோவில் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருந்தீங்க. பல பேருக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ 65% வந்து லாபம் வந்து போன வருடம் வந்து ஈட்டி தந்து. சில்வர் அதை விட அதிகம். 2025 147% சில்வர். ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அடைமழை, ஒரு புயல் ஓஞ்சது மாதிரி எனக்கு தெரியுது 2025. இப்போ 2026 கோல்டுலையும் சில்வர்லையும் எப்படி இருக்கும்? நல்ல விலையேற்றத்தில் தான் இருக்குங்க. விலை நிச்சயமா ஏறும் அப்படிங்கிறது உலகத்தில் நடக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு இடையே கூடிய பிரச்சனை. ரெண்டாவது என்னன்னு கேட்டால், நான் எப்பவும் சொல்ற மாதிரி இப்போ எல்லா உலக வங்கிகள் எல்லாமே வந்து தங்கத்துல தான் முதலீடு பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கரன்சின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கோல்டா தான் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் சைடு சில்வர் வந்து எனவே சொன்ன மாதிரி அதனோட யூசேஜ் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. சில்வர் வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ் வந்து நிறைய போயிட்டு இருக்கு. இப்ப எப்படியும் இந்த 2 வருஷம் மினிமம் 2 வருஷத்துக்கு இடையில இது குறையிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப பிளிங்கா தான் இருக்கு. ஒரு இவி வெஹிக்கிள்ல வந்து 35 to 40 கிராம் சில்வர் யூஸ் பண்றேன்னு சொல்றாங்க. இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த யூசேஜ் கிடையாது. இன்னைக்கு வந்து இவி வெஹிக்கிள் வந்து மார்க்கெட்ல பெரிய லெவல்ல எல்லா கம்பெனிஸுமே வந்துட்டாங்க. அது பெரிய லெவல்ல தேவைப்படுது. அதே மாதிரி இந்த சோலார் பேனல் எல்லாம் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி சோலாருக்கு வந்துடுறாங்க. அதுலயும் வந்து நமக்கு சில்வர் தேவையா இருக்கு. ஸோ அதனால இப்போ 2 வருஷத்துக்கு இடையில சில்வர் குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்க வாய் முகூர்த்தம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 2025 முடிவில் வந்து நீங்க இதே தான் சொல்லியிருந்தீங்க சில்வரை பத்தி சொல்லும் போது. அப்போ வந்து ஒரு அவுன்ஸோட விலை $65 இருந்ததுன்னு நினைக்கிறேன். முடியறதுக்குள்ளே $72 ஆச்சு. அதை 2025 முடியறதுக்குள்ளே $72 ஆச்சு. இப்போ 2026 எடுத்து பார்க்கும்போது $72 $80. ஆல்மோஸ்ட் 13% வந்து உங்களுக்கு வந்து சில்வரில் வந்து அது கூட ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ சில்வர் வந்து இந்த $100ங்கிற ஒரு மேஜிக் நம்பரை வந்து தொற்றுமா? அது எவ்வளோ நாள் ஆகும்? நம்ம இந்தியன் கரன்சி சொல்றாங்க செஞ்சுரி அடிக்க போகுது. ஆல்மோஸ்ட் வந்துருச்சு, கிரீஸுக்கு வந்துருச்சு. அது மாதிரி இதுவும் இப்போ $80 இருக்கு. வெகு விரைவில் இன்னும் ஒரு 15-20 நாளைக்குள்ள ஒரு கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா இது $90 மேல போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால நிச்சயமா இது $100ங்கிறது வெகு தொலைவில் இல்லை. நிச்சயமா 100 அவுன்ஸ் $100
சீக்கிரமே வந்துடும். சில்வர் வந்து இங்கேருந்து ஒரு $100 போது 20% மேலே ரிட்டர்ன் தரும். ஸோ கோல்டுமே வந்து இங்கேருந்து ஏறுறது. கோல்டு ரேட்டு வந்து ஐ திங்க் 4500 வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் 2026 ஆரம்பிச்சதுல. ஸோ ஒரு 5000ங்கிற மார்க் வந்து 2026 முடியறதுக்குள்ள ரீச் ஆயிடுமா? 100% வந்துடும். ஜூன்ல இது வந்து $5000 தொடுறதுக்கு நிறைய இருக்கு. கண்ட்ரிஸுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு பொருளாதார இதுன்னு சொல்லணும். ஆமா, பொருளாதார போர் தான். நம்ம வாங்குற 100 கிராம் 10 பவுன் 100 பவுன்லால விலை ஏற்ற இருக்குங்கிறது கிடையாது. இந்தியாவிலே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரிசர்வ் பேங்க்ல எவ்வளவு டன் எல்லாம் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது மாதிரி எல்லா நாடுமே பண்றாங்க. நிச்சயமா இது $5000ங்கிறது உறுதியா. நிறைய பேரால போக முடியறதில்ல இந்தியாவுக்கு வந்து. இப்போ அப்பாயின்மெண்ட்ஸ் கேன்சல் பண்றாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இங்கே வந்து லாக்டவுன்ல இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்தியாவில் போய் வாங்குறது ஒரு சம்பிரதாயமா வச்சிருந்தாங்க. பட் எகைன் உங்க வீடியோ மூலமா நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட வந்து இங்க வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இங்க நகை வாங்குறாங்க. ஈவன் உங்களெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி எனக்குமே வந்து ஊர்ல சொல்லுவாங்க தை மாசம் ஏதாவது நகை வாங்கி வை அப்படிம்பாங்க. பட் இங்கே நான் எங்கே போய் வாங்குறது, எந்த கடையும் எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஒரு நகை கடைக்கு போய் நகை வாங்கினா நமக்கு நம்பிக்கையான ஆள், கைராசின்னு ஒரு விஷயம் இருக்குது. அவங்கள்ட்ட நகை வாங்கினா நகை சேரும் அப்படிங்கிறது, அதெல்லாம் ஒரு நம்பிக்கை வச்சுருப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு வந்து தை மாதம்னா தை பிறந்தா வழி பிறக்கணும். நமக்கு வந்து தையில் வந்து எந்த ஒரு காரியமும் ஸ்டார்ட் பண்ணது நம்ம சென்டிமெண்ட்டாக நல்லது நடக்கும். நம்ம மக்கள் வந்து ஸ்டில் 2026 அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்காங்கல்ல, கோல்டு அண்ட் சில்வரில். இப்போ நீங்கள் ஒரு நல்லதை எனக்கு ஞாபகப்படுத்தினீங்க. நேற்றுக்கு வந்து என்னோட கஸ்டமர் ஒருத்தர் மற்ற ஸ்டேட்ல இருந்து ஃபோன் பண்ணுறாரு. என் டாக்டருக்கு நான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் எங்களால் இப்போ இருக்க சூழ்நிலை காரணமாக நம்ம ஊருக்கு போய் பண்ணுறதுக்கு அவ்வளவு சௌரியமா இல்லை, இங்கேயே பண்ணிடலான்னு நினைக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நகையெல்லாம் வேணும் அப்படிங்கிற நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதுதான் எனக்கு பெரிய ஒரு கவலையா இருந்தது. மற்றதெல்லாம் வாங்கிடலாம், இந்த தாலி இந்த மாதிரி இது வைரத்துல வாங்கக்கூடியதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல போய் கொண்டு வர்றது, எப்படி கொண்டு வர்றது வர்றாங்க. இப்ப அவரே சொன்னாரு, எனக்கு ஊர்ல இருந்து ஆள்லாம் வர்றாங்க கல்யாணத்துக்கு. பட் எனக்கு வந்து அவங்கள கொண்டுட்டு வர சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஏதாவது எனக்கு ஒரு டெலிகசியா இருக்கு. பட் நீங்க நம்ம தமிழ் ஆளுங்க, நம்ம இவங்க நீங்க பண்ணித்தரீங்க சொல்றது எனக்கு ரொம்ப. அவரும் சொன்னார், நான் இந்த மாதிரி உங்களை ஆர்த்தி பிரே மூலியமா வீடியோ மூலியமா தான் தெரிஞ்சுட்டேன், நம்ம தமிழ்காரங்க ஒருத்தங்க நீங்க பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி. காலத்தினுடைய கட்டாயத்தின் காரணமா இங்கே பண்ணக்கூடியதுல அதையும் நம்மளால பண்ணி கொடுக்க முடியுங்க. அதே மாதிரி நம்மளோட கஸ்டமர் தான் என்கிட்ட சீட்டும் போட்டிருந்தாங்க. முடியறதுக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி டிசைன் தரோம், அதுல பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. கொடுத்தாங்க. ஓகே, அப்புறம் நான் ஊர்ல எல்லாம் கேட்டுட்டு எல்லாம் சொன்னா பண்ண முடியும் ரைட்டு பண்ணி இப்ப போன வாரத்துல தான் அவங்களுக்கும் டெலிவரி கொடுத்தேன். அது எப்படின்னு கேட்டா ஸ்பெசிபிக்கா அந்த ராமர் பரிவார்னு சொல்லி ராமாயணம் படிச்சு அந்த ராமர் சீதை லட்சுமணனை வச்சு காசு அடிச்சு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி இது பண்ணாங்க. அதை நான் ஷிப்பிங்ல தான் அனுப்பிச்சேன். அது வேணா நான் உங்களுக்கு அந்த போட்டோ கூட இப்ப நான் உங்களுக்கு இதுல காமிக்கிறேன் பாருங்க. இப்ப கூட வேற என்ன சில பேரெல்லாம் கூட எங்களுக்கு வந்து இப்ப நேத்திக்கெல்லாம் வந்தவங்க அவங்களும் சீட்டு போட்டிருந்தாங்க. சீட்டு முடிச்சுட்டு அந்த ஐயா உங்கள்கிட்ட இந்த காசு இருக்கட்டும், நான் இன்னும் திருப்பி கொஞ்சம் இது கட்டிட்டு எனக்கு 20 பவுன்ல ஒட்டியான வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டை அப்படியே அந்த 10-11 மாசம் முடிஞ்சிட்டு 12வது மாசம் விட்டு இன்னொரு சீட்டு போட்டு அதையும் அதுல சேர்த்து வர வச்சுட்டு 20 பவுன்ல எனக்கு வந்து ஒட்டியான வேணும் அப்படின்னு போனாங்க. ஆமா, சூப்பர்யா. நீங்க ஏற்கனவே வந்து இந்த சீட்டு பத்தி விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலா வந்து நான் $200 சீட்டு போட்டா நீங்க $200 மேட்ச் பண்ணுவீங்க, $500னா $500. ஐயா வந்து அந்த சீட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஐயாட்ட ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய விரிவா அதை பத்தியான விஷயங்கள் சொல்லுவாங்க. கண்டிப்பா வந்து நல்ல ஒரு, ஏன்னா $500 நான் போடுறேன்னா 11 மாசம் கட்டும், 12ஆம் மாசம் ஐயாவே $500 போட்டு அந்த சீட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். சீட்டுக்கு இப்ப நல்ல வரவேற்பு இருக்குங்க. ரொம்ப பேர் வந்து எல்லாம் இந்தியால சீட்டு போட்டுட்டு இருந்தவங்க இங்க அமெரிக்கால சீட்டு அந்த கான்செப்டே தெரியாம கூட சில பேர்லாம் ஓ இந்த மாதிரி அமெரிக்கால இந்த மாதிரி இருக்கா நீங்க போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் வந்து சீட்ல முன்னாடி எல்லாம் 100-200 சேர்ந்தாங்க. இப்ப வந்து எல்லாம் 500-1000, ஏன்னா தங்க விலை கூடிட்டே போறதுனால ஒரு பவுன் எடுத்து கூலி சேதாரத்தோட செஞ்சீங்கன்னா $1300-1400 வந்துருது. ஸோ அதனால கொஞ்சம் இப்போ நான் வந்து 300 கட்டுறேன், 500 கட்டுறேன். இன்னும் சில பேர்லாம் எனக்கு வைரத்துல தான் டைமண்ட்ல வேணும் அப்படின்னு சொல்லி 1000 கட்டுறவங்கலாம் இருக்காங்க. சிறு சேமிப்பு தான், வேற ஒன்றும் இது கிடையாது. நம்ம இந்தியா போய் தான் வாங்கணும்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா நேரமும் இப்போ கோல்டு ப்ரைஸும் ஒரே மாதிரி தான், யாருக்காகவும் வெயிட் பண்ணுறது கிடையாது. அதை பற்றி போயிட்டே இருக்குது. இன்றைக்கி நம்ம வாங்கினா ஒரு 4 பவுன் வாங்க முடிஞ்சதுன்னா நம்ம இந்தியாவில் போய் அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் போகும்போது 2 பவுன் தான் வாங்க முடியும், பாதிக்கு பாதி தான் வாங்க முடியும். ஏன்னா ஏறிட்டு இருக்கு, நம்ம டேட்டாவே பார்க்கணும் எவ்வளோ வந்து அது வந்து சர்ஜ் ஆகிட்டு இருக்கு. இந்த வருஷமும் வந்து நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா கண்டிப்பாக 5000ங்கிறது ஒரு ஈஸியான நம்பராக இருக்கும். அப்போ 10% மேலே ரிட்டர்ன் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியுது. ஒருவேளை இப்போ நான் நகை வாங்கலைன்னா நான் திரும்ப நகை வாங்கும் போது
10% அதிகமாக அந்த நகைக்கு நான் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். போன வருஷம் நான் வாங்கி வச்சேன் $1000 வாங்கினேன், இன்னைக்கு $900 வந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா நீங்க யோசிச்சு வாங்கலாம். போன வருஷம் 1000க்கு வாங்குறது இப்ப 1100 தான் ஆயிருக்கு, 1200 தான் ஆயிருக்கு. நிச்சயமா இது விலை குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 2026 அந்த மாதிரியான ஒரு ஆண்டா தான் எனக்கு வந்து படுது. இப்போ தை பிறந்துடுச்சு. ஸோ புது நகையெல்லாம் வந்திருக்கா, இல்லை பொங்கல் ஸ்பெஷல் என்னையா? உங்களுக்கு சரி சும்மா நம்ம பேசிட்டு போகாம ஏதாவது ஒரு இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி கஸ்டமருக்கு நம்ம தேடி வர அவங்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்சது பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நான் என்ன நினைச்சேன், இந்த வாரத்துல இருந்து ஒரு மேக்கிங் சார்ஜ் கூலியில வந்து ஒரு 5% தள்ளி கொடுக்கலாம் இந்த ஜனவரி மாசம் வர அப்படின்னு நினைச்சேன். அதுதான் சரி உங்கள்ட்டையும் சொல்லி நம்ம கஸ்டமருக்கு நம்ம வந்து ஒரு 5% கூலியில ஒரு 5% தள்ளுபடி பண்ணி கொடுப்போம். ஏதோ ஒரு சின்ன ஒரு சலுகையா இருக்கட்டுமே, பொங்கலுக்கு தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி நிச்சயமா ஒரு நல்ல வழியா நல்ல காலமா அமையும். ரொம்ப நன்றி. ஏன்னா சின்ன சலுகைலாம் இல்லை, பெரிய சலுகை தான். 5% மேக்கிங் சார்ஜ்லங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இப்போது நமக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது இது வந்து ஒரு ஆறுதலான விஷயம். சப்போஸ் நகை வாங்குறவங்களுக்கு, இங்கே நகை வாங்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ஏன் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக எனக்கு படுதுன்னா, இப்போ நம்ம நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம், 50% டேரிஃப்னு போட்டும் நீங்கள் விற்கக்கூடிய நகைகளுக்கு வந்து அந்த 50% டேரிஃப் இல்லாமல் நீங்கள் விற்கிறீங்க. இன்னொரு 500% டேரிஃப்னு வேறு வந்துட்டு இருக்கு. அது கொஞ்சம் பயமாகவே இருக்குது இல்லையா? அடுத்து வந்து 500 ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், என்ன நிலமன்னு தெரில. நம்ம அது இன்னும் டைம் இருக்குது, பட் இருந்தாலும் அந்த ஒரு பயம் இருக்குது. அதனாலே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மக்கள்லாம் பருப்புலேருந்து பவுன் வரைக்கும் இப்போயே வாங்கி வச்சுருவோம், டேரிஃப் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு நமக்கு தெரியலையே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐ ஹோப் எல்லாமே ரிசால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த 500% வரைக்கும் அது வரைக்கும் கொண்டு போயிட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து கவர்மெண்ட்டும் உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னு நம்ம நம்புவோம். ஏன்னா வந்து கண்டிப்பாக அது வந்து எல்லாத்துலேயும் பாதிப்பு இருக்க போகுது. ஒரு கிராசரி நான் போய் வந்து அரிசி வாங்குறேன், பருப்பு வாங்குறேன்னா அதுலேயும் பெரிய பாதிப்பு இருக்க போகுது, அன்றாட விஷயங்களில் பாதிப்பு இருக்க போகுது. ஸோ அது ரிசால்வ் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். பொதுவாக எனக்கு திங்கள் செவ்வாய் வார விடுமுறை இருக்குது. பொங்கலை முன்னிட்டு இந்த வாரம் திங்களும் செவ்வாயும் திறக்கலாம்னு முடிவு பண்ணி இந்த 5% தள்ளுபடிங்கிறது நமக்கு இந்த ஜனவரி வரை இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்ம கஸ்டமருக்கு நான் சொல்லிக்கணும் விருப்பப்படுறேன். சூப்பர். ஸ்டோர் திறந்திருக்கோம், கால் பண்ணியும். ஏன்னா சப்போஸ் வந்து நியூ ஜெர்சியில் உள்ளவங்க ஸ்டோருக்கு வரலாம், மற்றபடி கலிஃபோர்னியா, ஒஹாயோ, டெக்சாஸ் இந்த மாதிரி இடத்துல இருக்கவங்க கால் பண்ணி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அனுப்பி வச்சிருவீங்கல்ல? உண்மையாவே சொல்லணும் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து வாக்கின் கஸ்டமரை விட வெளி மாநிலத்து கஸ்டமர் தான் ரொம்ப. அதனால அவங்க ஃபோன் பண்ணி இது பண்ணிக்கலாம், நான் வீடியோ காலில் காமிப்பேன், அவங்களுக்கு அனுப்பிச்சு எல்லாம் இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்குது எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனால். ஏன்னா நம்ம ஊருக்கு போனால் தான் இந்த மாதிரி நகை வாங்க முடியும், இந்த மாதிரி சீட்டு போட முடியும். நம்ம ஊருக்காரங்க நீங்கள் வச்சு நடத்துறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஒரு வருடம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான வருடமாக அமைய வந்து நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ஐயா. நன்றி பிரேம். அதே மாதிரி எல்லா வியூவர்ஸுக்கும் எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக அமையறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பொங்கல் என்று பொங்கல் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறும். நன்றி.